நம்பிக்கையின் வெளிச்சம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்திற்கு விசுவாசமாயிருங்கள். யோவான் 12:36. கடவுள் மனுகுலத்தை ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் தன்மையுடன் படைத்திருக்கின்றார். ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்கு ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்ப வேண்டும். இன்று மானிடர் யார் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றார்கள் என்பது கேள்வியாக உள்ளது. கடலில் பயணிக்கும் கப்பல்கள், படகுகளுக்கு இரவில் நம்பிக்கையின் சின்னமாக இருப்பது கலங்கரை விளக்கம். நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கம் முட்டத்தில் அமைந்திருக்கிறது. இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 110 அடி உயரத்தில் இது கட்டப்பட்டுள்ளது. இது 20 மைல் தூரத்திற்கு தன்னுடைய ஒளியை அனுப்பி கடல் பயணிகளுக்கு வழிகாட்டக்கூடியது. 1883ஆம் வருடம் ஜனவரி 1ஆம் நாள் இது பயன்பாட்டிற்கு வந்தது. தற்போது இது புது தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடலில் பயணிப்பவர்களுக்கு இருளில் கரையினை காட்டும் நண்பனாக கலங்கரை விளக்கம் நம்பிக்கையுடன் விளங்குகின்றது. இருளில் வாழும் மக்களுக்கு வெளிச்சமாக பாதை காட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என தூய யோவான் இயேசுவை அடையாளப்படுத்துகின்றார். கிறிஸ்து என்னும் ஒளி மீது நாம் நம்பிக்கை வைத்தால் அவர் ஒளி நம்மில் பிரகாசிக்க முடியும். இதனால் இருள் நம்மை அண்ட முடியாது. இந்த உலகம் சார்ந்த பொருட்களிலும் மனிதர்கள் மீதும் வைக்கும் நம்பிக்கை அநேக நேரத்தில் தோல்வியையும் விரக்தியையும் தருகின்றது. ஆனால் நாம் கிறிஸ்துவாகிய ஒளி மீது நம்பிக்கை வைத்தால் அவர் நம்மை மாற்றுவாக்கம் செய்து ஒளி வீசும் சுடராக மாற்றுவார். ஆகவே கிறிஸ்துவாகிய ஒளி நம்மோடு இருந்து செயல்படுகின்றார் என்பதை உணர்ந்து ஒளியின் பிள்ளைகளாக மாறிட கிறிஸ்துவை அனைத்து சூழலும் நம்பி சான்றுடையவர்களாய் வாழ்வோம். ஜெபம். எங்கள் நம்பிக்கையை நங்கூரமான அன்பு இறைவா, நீர் எங்களில் வாசம் செய்து மாற்றுவாக்கம் செய்து ஒளியாக மாற்றும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்.